अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद। கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பார்வையில் உடை என்ற இந்த ஜும்மா தொடர் உரையில் உடையில் அலங்காரங்கள் செய்யலாமா என்பது குறித்த தலைப்பில் சென்ற வாரம் சில செய்திகளை, வீடுகளை நம்ம அலங்காரமாக அமைத்து கொள்ளலாம் என்ற விவரங்களை நம்ம தெரிவித்தோம். வீடுகள் இல்லாமல் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவங்க அணியக்கூடிய ஆடை ஒரு அலங்காரமாக இருக்கலாமா, ப்ளைனாக தான் இருக்கணுமா, அல்லது டிசைன் போடப்பட்டது இருக்கக்கூடாதா, அதுக்கு ஏதாவது கண்டிஷன் இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா அந்த அலங்காரத்துக்கு எந்த விதமான கண்டிஷனுமே இல்லை. பட்டு ஆடை ஆண்கள் அணியக்கூடாது என்பதை தவிர வேறு எந்த விதமான கண்டிஷன்களும் உடைக்கு கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். 7வது அத்தியாயத்தில் 31வது வசனத்தில், யா பனி ஆதமுடைய மக்களே, ஹுது ஜீனத்தக்கும், நீங்கள் அலங்காரமாக இருந்து கொள்ளுங்கள். இந்த குள்ளி மஸ்ஜிதின், ஒவ்வொரு மஸ்ஜிதிலையும் ஒரு பள்ளிவாசலுக்கு போகும்போது நீங்கள் ஜீனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அலங்காரத்தை அமைத்து கொள்ளுங்கள் என்று. குழு ஒஷரபு, உண்ணுங்கள் பருகுங்கள், ஒலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்யாதீங்க. இந்த அலங்காரம் செய்கிறது வீண் விரயத்தில் வராதுங்கிறான்ல. வீண் விரயத்தை சொல்கிற நேரத்தில் தான் நல்ல அலங்காரமாக இருங்க. பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது எல்லா பள்ளிவாசல்கள்லையும் உங்களை அலங்கரித்து கொண்ட நிலையில் வாங்க. அதே நேரத்தில் நல்லா சாப்பிடுங்க, பருகுங்கள், நீங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள். வீண் விரயம் தான் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது அப்படின்னு 7வது சூறாவில் 31வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ அலங்காரம் பொதுவாக இந்த பள்ளி வாசலில் தான் அலங்காரங்களை தவிர்ப்பாங்க. வழிபாட்டு தலங்களுக்கு போனால் இருக்கிற சட்டையெல்லாம் கழட்டிட்டு போவாங்க. அது ஒரு மாதிரியான ஒரு பஞ்சை கோலத்தில் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் விளங்கி வைத்திருக்கிறாங்க வேறு மார்க்கங்களில். இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளிவாசலுக்கும் ஸ்டைலாக தான் வரணும். நல்லா எவ்வளோக்கு நல்லபடியாக வர முடியுமோ அந்த மாதிரி வாங்கல் என்று சொன்னால் அலங்காரத்தை அனுமதிக்க மட்டும் செய்யலைங்க, ஆர்வம் மூட்டப்படுது. நீங்கள் அலங்காரமான முறையில் வாங்க அப்படின்னு சொல்கிறதுனால அலங்காரம் என்பது உயர்தரமான துணிகளில் செய்யப்பட்ட ட்ரெஸ்ஸு ஒரு அலங்காரம் தான். அதில் செய்யப்பட்ட வேலைப்பாடுகள் இருந்துச்சுன்னு வைங்க, அது கூட அலங்காரம் தான். டிசைனாக போட்டிருக்காங்கல்ல, அதெல்லாம் செய்யலாமாண்டா தாராளமாக எல்லா விதமான அலங்காரங்களுடைய ஆடைகளையும் நம்ம அணிந்து கொள்ளலாம். பெண்கள் அணிந்து கொள்ளலாம். ஆனால் அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாதுங்கிற காரணத்தினால அவங்க வெளியே வரக்கூடிய நேரத்தில் அந்த அலங்காரம் பண்ணக்கூடாதுங்கிறது பொதுவான ஒரு சட்டத்தில் இருக்குது. வீட்டுக்குள்ளே பெண்களோடு இருக்கும் பொழுது, அவங்களுடைய மகரமான உறவுகளோடு இருக்கும் பொழுது அவங்க எந்த விதமான அலங்காரம் செய்து கொண்டாலும் அதுக்கு தடை கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த அலங்காரத்தை என்ன செய்வாங்கன்னா, சில ஆன்மீகத்தில் ரொம்ப முத்தி போன ஆளுக்கான நினைத்து கொண்டு அதை செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் என்ன செய்வாங்க, சில பிரச்சாரங்கள் பண்ண அந்த சூஃபியாக்கள்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எல்லாத்தையும் துறந்துடணும், ரொம்ப ஒரு பஞ்சை கோலத்தில் இருக்கணும், பிச்சைக்கார கோலத்திலாம் இருக்கணும் அப்படிங்கிற அவங்களும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. பிச்சைக்கார கோலத்தில் இருப்பாங்க. அப்படி தான் இருக்கிறது இஸ்லாத்தில் வரவேற்கத்தக்கது, இப்படிலாம் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் பார்க்குறோம். அவங்களும் கடுமையாக கண்டிக்கிறான். எப்படி கண்டிக்கிறான்னா, கூல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், மன் ஹர்ரம ஜீனத் அல்லாஹி, அல்லாஹ்வுடைய ஜீனத்தை ஹராமாக்கினவன் யார்? அல்லாஹ் ஜீனத்தை உங்களுக்கு கவர்ச்சி அலங்காரத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த உலகத்தில் உள்ள அலங்கார பொருட்களை எல்லாம் அல்லாஹ் தான் உங்களுக்கு தந்திருக்கிறான். அதே மாதிரி அஹ்ரஜல் இபாதிஹி, தனது அடியார்களுக்காக அல்லாஹ் வெளிப்படுத்தி இருக்கிற அலங்காரங்களை ஹராமாக்குவன் யார்? எவனுக்கு ஹராமாக்க முடியும்? தையிபாத்தி மினர் ரிசுகி, தூய்மையான உணவுகளை ஹராமாக்குறவன் யார்? நான் தந்திருக்கிற அலங்காரங்களை எவன் ஹராமாக்குறது? நான் தந்திருக்கிற தூய்மையான உணவுகளை யார் ஹராமாக்குறது அப்படின்னு சொல்லி இந்த ஹராமாக்குற ஆட்களை கண்டிக்கிறான். அது எப்படி நீ ஹராமாக்குவான்? நான் ஹலாலாக்கியிருக்கேன்னு அதுக்கு அர்த்தம். நான் உனக்கு அடியார்களுக்காக நான் தானே தந்திருக்கிறேன். இந்த பண்ண டிசைன்கள், இந்த அலங்காரங்கள்லாம் யார் தந்தது? நான் தந்தது தானே, அடியாருக்கு தானே தந்திருக்கிறேன். வேணாம்னா நான் சொல்லியிருப்பேன்ல. நான் ஹராம்னு சொல்லாத ஒன்றை நீ ஏன் ஹராமாக்குற அப்படின்னு சொல்லி இந்த ஆன்மீகத்தின் பெயரால் ஆடைகளில் என்ன செய்வாங்கன்னா, ஒரு பஞ்சை ஒரு பிச்சைக்கார குலத்தை காட்டுவாங்க. அது சிறந்ததுன்னு வேறு சொல்லிக்கிடுவாங்க. நீங்கள்லாம் பகட்டான வாழ்க்கை வாழ்கிறீங்க, நாங்கள்லாம் அப்படி கிடையாது, எல்லாத்தையும் துறந்தவர்கள்னு சொல்லிக்கொள்வாங்க. அவங்கள தான் நல்லா கண்டிக்கிறான். இது ஹராமாக்க நீ யாருறாங்கிறான்ல.
குல் மன் ஹர்ரம ஜீனத் அல்லாஹி, அல்லாஹ்வுடைய ஜீனத்தை ஹராமாக்குறவன் யார்? அல்லத்தி அஹ்ரஜல் ஈபாதி, தன் அடியாருக்காக அல்லாஹ் வெளிப்படுத்தி இருக்கும் பொழுது, தந்திருக்கும் போது அர்த்தம். அடியார்களுக்காக அல்லாஹ் தந்திருக்கும் பொழுது அதை நீ என்ன ஹராமாக்குற? அப்போ என்ன அர்த்தம்? எந்த விதமான அலங்காரங்களை நீங்கள் செய்து கொண்டாலும் அது குற்றமே தப்பே கிடையாது. ஒரு கடிகாரம் கட்டுறீங்க, 100 ரூபாய்க்கும் கடிகாரம் இருக்கிறது, 1 லட்சத்துக்கும் கூட இருக்கிறது, வசதி உள்ளவர்கள் அது மாதிரி, அது ஒரு அலங்காரம். அதிகமான ரேட்டுக்கு வந்து கடிகாரத்தை கட்டினாங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு பகட்டாக இருக்குது, பெருமை வரக்கூடாது. நல்லா வசதியை தந்திருந்தானா கட்டிட்டு போதில், அது ஒரு அலங்காரம் தானே, நல்லா தானே உங்களுக்கு தந்திருக்கிறான், அதில் என்ன வரக்கூடாதுன்னா இதை செஞ்சதுனால் நான் மேலானவன் வந்துடக்கூடாது. நீ மட்டும் நான் மேலானவன், இந்த மாதிரி நான் வந்து உயர்ந்த ஒரு வாட்சி கட்டியிருக்கிற காரணத்தினால என்னை வரிசையில் உட்கார வைங்க, அதுதான் கூடாது. மற்றபடி அணிந்து கொள்ளலாமாண்டா எல்லா விதமான ஆடம்பர பொருள்களையும் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம், ஹராமா இல்லாத வரைக்கும். அப்படி விஷயத்தை 7வது சூறாவில் 32வது வசனத்தை சொல்லி காட்டுறான். இது ஏற்கனவே இந்த அதிக சொல்லியிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கிறதோ அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது சஹாபாக்கள் கேள்வி கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, இன்ன ரஜுல யுஹிப்பு அன் யகூன சௌபுஹு ஹசனன் வ நாலுஹு ஹசனத்தன், ஒரு மனிதன் வந்து தன்னுடைய ஆடை அழகாக இருக்கணும்னு விரும்புகிறானே, செருப்பு அழகாக இருக்கணும்னு விரும்புகிறானே, இது பெருமையில் வருமாங்கிறாங்க. பெருமை இருந்தால் சொர்க்கம் போக மாட்டான்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சஹாபாக்களுக்கு என்ன வருதுன்னா, நம்ம டிசைன் ஆடையெல்லாம் போடுறோமே, அது கூட ஒரு பெருமை தானே அப்படின்னு நினைத்து கூட அவங்க கேட்குறாங்க. இன்னர் ரஜுல யுஹிப்பு அன் யகூன சௌபுஹு ஹசனன், ஒரு மனிதன் தன்னுடைய உடை அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். ஒன் நாலுஹு ஹசனத்தன், செருப்பு அழகாக இருக்கணும்னு விரும்புகிறானே, இது பெருமையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லாஹ ஜமீலுன், அல்லாஹவே அழகானவன், யுஹிப்புல் ஜமால, நீங்கள் அழகாக இருக்க விரும்புகிறான், அல்லாவே ஸ்டைலாக உள்ள வந்தான், அழகானவன் தானே. அப்போ அழகான அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, நீங்கள் அழகாக இருப்பதை விரும்புகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு, பெருமைண்டு அது கிடையாது, பத்தருள் ஹக்கி அல் கிபுரு, பெருமை என்பது பத்தருள் ஹக்கி, சத்தியத்தை மறுக்கிறது, ஒம்துன் நாசி, மக்களை இழிவாக கருதுன்னு தான். நீ உயர்ந்து ஒரு ஆடையை போட்டதுனால நான் மேலானவன், நீ இல்லை மட்டமானவன் வந்தால் அது பெரிய குற்றமாக போயிடும். அந்த பெருமையில் கொண்டே தள்ளிடாத அளவுக்கு அதை உள்ளத்தை கரெக்டாக வச்சுக்கிறணும். நம்ம அந்த ஆடை அல்லாஹ் தந்திருக்கிறோம், நம்ம அணிகிறோம், அவ்வளவுதானே தவிர இது அணிந்த காரணத்தினால் நான் மேலானவன், எனக்கு தனி அந்தஸ்து வரணும், எனக்கு தனி மரியாதை கிடைக்கணும் அப்படின்னு நினைத்து மற்றவர்கள்லாம் எனக்கு நிகரானவர்கள் இல்லை அப்படின்னு நினைத்தீங்கன்னு சொன்னால் அதுதான் குற்றத்தில் வருமே தவிர அணிவது குற்றம் கிடையாது. இனி எந்த விதமான செருப்பு கூட உயர்ந்த விலையில் உள்ள செருப்பு கூட போட்டுக்கிறலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் அந்த செருப்பு போடுறதுனால என்ன செய்யக்கூடாது, உங்களுக்கு பெருமை வந்துடக்கூடாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை முந்தி பல தடவையும் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஆயிஷா நாய் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, பெண்கள் அலங்காரம் செய்வது சம்பந்தமாக திருமண பெண்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த கல்யாண நேரத்தில் அலங்காரம்லாம் பண்ணுவாங்க. சாதாரண நேரத்தை விட திருமண நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா, பலவிதமான அலங்காரங்களை செஞ்சு தான் பெண்களை கணவன் வீட்டுக்கு அனுப்புவாங்க. இந்த ஜோடிக்கு திருமணத்துக்கு முன்னாடி ஜோடிப்புன்னு சொல்கிறாங்கல்ல, பலவிதமான இதில் ஆபரணங்கள்லாம் போட்டு ஜோடிக்கிற ஒரு விஷயமெல்லாம் இருக்கிறது. இது மார்க்கத்தில் தப்பா அல்லது எப்போவும் இருக்கிற மாதிரி தான் அந்த பெண் இருக்கணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. பெண்களை நீங்கள் அலங்கரிக்கிறது அந்த அந்நியர்கள் காட்டுவதில் தான் கண்டிஷன் இருக்குது. நீங்கள் பெண்களை எவ்வளோ நாள் அலங்கரித்து கொண்டாலும் யார் யாருக்கு அலங்காரத்தை காட்டலாம் என்கிற ஒரு விஷயத்தை ஏற்கனவே விளக்கியிருக்கிறோம். அந்த பட்டியலில் உள்ள ஆட்கள் அவங்க முன் தகப்பன் வந்து பிள்ளைகள், அண்ணன் பிள்ளைகள், அக்கா பிள்ளைகள், அந்த மாதிரியான ஆண்களுக்கு மத்தியில் தான் நீங்கள் அலங்காரமாக இருக்கணும். பெண்களுக்கு மத்தியில் நீங்கள் அலங்காரமாக இருந்துக்கிறலாம். அது அல்லாத மக்கள் மத்தியில் அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சட்டம் இருக்கே தவிர அலங்காரம் பண்ணலாமா என்று கேட்டால் தாராளமாக பண்ணிக்கொள்ளலாம் என்பது தான் அந்த மணப்பெண்ணை அலங்கரிக்கிறதுங்கிறது மார்க்கத்தில் உள்ளது தான். எந்தளவுக்கு இருக்குன்னு கேட்டால், ஆயிஷா நாயிட்ட என்ன செஞ்சு ஒரு ட்ரெஸ் வச்சுருந்தாங்க, எப்பவும் அணிய மாட்டாங்க, ஒரு விசேஷமான நாட்கள் அணிவதற்காக வேண்டி ஒரு உயர்வான ஒரு ஆடை ஒன்று வைத்திருந்தாங்க. அது ஆயிஷா நாயை சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரசூலுல்லாஹ் இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவம். அல் அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லி சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே நடந்த ஒரு சம்பவங்கிறாங்க. என்ன சம்பவம் என்று கேட்டால், யாருக்கு கல்யாணம் ஆனாலும் சரி என்னிடத்தில் இருக்கிற அந்த ஆடையை வாங்கிட்டு போய் அலங்கரிப்பார்கள். இந்த அலங்கரிப்பதற்காக வேண்டி சில அலங்கார ஆடைகள் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஆடைகள் இப்போ அதுக்குன்னு வாடகைக்கெல்லாம் விட்றாங்க. இது மணப்பெண்ணை அலங்கரிப்பதற்காக வேண்டின்னு இந்த ஒரு நாள் 2 நாளைக்கு வாடகைக்கெல்லாம் என்ன செய்வாங்க, அந்த பொருள்களை தருவாங்க. தலையில் வைக்கிற அலங்காரம், கழுத்தில் போடுற அலங்காரம், கவரிங்லேயே நிறைய நகைகள் வகையில் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு அலங்காரத்தில் ஒன்றாக ஆயிஷா நாயிட்ட ஒரு ட்ரெஸ்ஸு ஒன்று அலங்கரிக்கப்பட்ட அந்த ஜோடனை செய்யப்பட்ட ஒரு ட்ரெஸ்ஸு. அந்த ட்ரெஸ் எப்பவும் போட மாட்டாங்க. அந்த ஆயிஷா நாயிட்ட இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா, கல்யாணம் ஆனவனு அவங்க இதை கொடுங்க,
உங்களுடைய அலங்கார ட்ரெஸ்ஸை தாங்கன்னு வாங்கிட்டு போய் அப்படி சொல்கிறாங்க. கானத்து இம்ராத்துன் துகையனு பில் மதீனத்தி இல்லை அரசலத்து இலேயே தஸ்தயிரு, எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி என்கிட்ட அதை இரவலாக வாங்கி செல்லாமல் இருப்பது இல்லை அப்படின்னு ஆயிஷா நாயகி சொல்லக்கூடிய ஒரு செய்தி புகாரியில் 2628வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ என்ன வழங்குறேன்னா, அலங்காரம் செய்கிறதுக்குன்னே சில குறிப்பிட்ட ஒரு ஆடைகள்லாம் இருக்கிறது. அந்த மாதிரி வந்து தலைக்கு வகை வகையான அலங்காரம் செய்வாங்க, கழுத்துக்கு வகை வகையான அலங்காரம் செய்வாங்க, அப்புறம் நம்ம கை காலில் போடுற காப்பு வளையல்னு வகை வகையாக செய்வாங்க. அது தங்கத்தில் இல்லாமல் கவரிங்கில் வாடகைக்கு வாங்கி கூட செய்வாங்க. இதெல்லாம் இதுக்கு இப்போ தேவையெல்லாம் பண்ணுறேன்னு கேட்கக்கூடாது. அது பெண்கள் வந்து இயல்பாகவே அலங்காரத்தை விரும்பக்கூடியவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். பெண்கள் அலங்காரமாக இருப்பதைத்தான் ஆணும் விரும்புகிறவனாக இருக்கிறான். அப்படி இருக்கும்போது அதை போய் எல்லாம் என்ன செய்யலை, நமக்கு ஹராமாக்கி வைக்கலை. ஆனால் அந்த கொஞ்சம் பக்தி முத்தி போனவங்க என்ன செய்வாங்கன்னா, அதெல்லாம் செய்யக்கூடாது, எதுக்கு போட்டு அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கிறிய அப்படிங்கிற மாதிரி அது தப்பு செய்கிற மாதிரி சில செய்கிற ஆட்கள் கூட நம்ம ஒரு தவறு செய்கிறோன்னு நினச்சிட்டு தான் அதை செய்கிறாங்க. இந்த அலங்காரம் பண்ணுறவங்க கூட சரி மார்க்கத்தில் கூடாது என்ன தவிர்க்க முடியலை அப்படி தான் செய்கிறாங்க. நீங்கள் அப்படி எந்த உறுத்தலும் தேவை கிடையாது. நீங்கள் எல்லா விதமான மணப்பெண்களை அலங்காரம் செய்வது என்பது எல்லா வகையான அலங்காரமும் நீங்கள் செய்து கொள்ளலாம். என்னன்னு கேட்டால், அலங்காரம் பண்ணி பலர் இருக்கிற சபையில் கொண்டு காட்சி பொருள் ஆக்கிடக்கூடாது. அலங்காரங்களை யாருக்கு வெளிப்படுத்தலாம் என்று இருக்கிறதோ அந்த சபையில் அந்த அலங்காரம் இருக்கணுமே தவிர அது வந்து எல்லோரும் பார்க்குற ஒரு வகைன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அலங்காரங்கள் இல்லாத நிலையில் பார்த்துக்கொள்ளணும். இது இந்த புகாரில் வரக்கூடிய இந்த ஹதீஸை பார்க்குறோம். அதே மாதிரி ஆயிஷா நாயை திருமணம் செய்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அவங்க வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அப்போ தான் மதீனா மக்காவில் இருக்கும்போது கல்யாணம் ஆகிடுச்சு. மதீனாவுக்கு வந்த பிறகு அவங்க வந்து பருவம் அடைஞ்ச பிறகு என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய அவங்களுடைய வீட்டுக்கு மனைவியாக அனுப்பி வைக்கிறாங்க. அதை பற்றி ஆயிஷா நாயை சொல்லும் பொழுது இது புகாரியில் 3894வது ஹதீஸில் இருக்கிறது. அதை பற்றி ஆயிஷா நாய் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், எனக்கு வந்து திடீர்னு எங்கள் அம்மா வந்து உம்மு ரூமான், அவங்க தாயார் பேர் உம்மு ரூமான் என்னை அழைத்தார்கள். அழைத்து என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு பெண்கள் நிறைய பொம்பளைகள்லாம் இருந்திருக்கிறாங்க, அவங்கள்ட்ட ஒப்படைச்சாங்க. என்னை ஒப்படைத்தார்கள். இதுக்காண்டி அந்த மணப்பெண்ணை அலங்கரிப்பதற்காக சில வேலைகள் செய்வாங்கள்ல, அதுக்காக வேண்டி என்னை வந்து அந்த பெண்கள் வசத்தில் ஒப்படைத்தார்கள். அவங்க என்னை அலங்கரித்தார்கள். அந்த மற்ற பெண்கள்லாம் கூடி பல விதமான அலங்காரங்களையும் செய்து வைத்தார்கள். அதுக்கு பிறகு தான் ரசூலுல்லாஹ்ட்ட அனுப்பி வைத்தார்கள்ங்கிற ஒரு செய்தி வந்து புகாரியில் 3894வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இதுலேருந்து என்ன வழங்குதுன்னு கேட்டால், அலங்காரம் சாதாரணமாக அலங்காரம் பண்ணி கொள்ளலாம். அலங்காரம் பண்ணுவது ஆண்கள் அலங்காரம் பண்ணலாம். ஆண்கள் தேவைன்னா அலங்காரம் பண்ணி கொள்ளலாம். ஸ்டைலாக இருக்கிறது தானே. ஸ்டைலாக இருக்கிறதுக்குரிய எந்த வேலையை செஞ்சாலும் அது வந்து மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதோ அல்லது ஒரு குறைந்த தரஜாவில் உள்ளதோ கிடையாது. அதனால் அவனுடைய இபாதத்து பக்திக்கு கம்மி வராது. அதில் ஒன்று விளங்கி கொள்ளணும். அதே மாதிரி வந்து சுபையா என்று ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க கணவர் வந்து சாத் இப்னு ஹவுலா, அவர் ஆரம்ப காலத்தில் உள்ள ஹிஜ்ரத் செஞ்ச ஒரு சஹாபி, பத்ர் போரில் கலந்து கொண்டவர். அவர் வந்து இறுதி ஹஜ்ஜில் போகும்போது ஹஜ்ஜத்துல் விதாவில் மரணிச்சிடுறார். சுபையாவுடைய கணவர் வந்து சாத் இப்னு ஹவுலான்ற ஒரு பேர். அவர் வந்து ரசூலுல்லாவோட அந்த ஹஜ்ஜிக்கு போகிறாங்கல்ல, இறுதி ஹஜ்ஜுன்னா ஒரு ஹஜ்ஜி தான். நம்ம இறுதி ஹஜ்ஜின்னு சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் செஞ்சதை ஒரு ஹஜ்ஜி தானே. அதில் இறுதி ஹஜ்ஜி முதல் ஹஜ்ஜின்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் வழக்கத்தில் இறுதி ஹஜ்ஜிம்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ஜிக்கு போகும் பொழுது அவங்களோட சேர்ந்து இவர் ஹஜ்ஜிக்கு போகிறார். சாத் இப்னு ஹவுலா போகிறாரு. போனவுடனே அவர் அந்த ஹஜ்ஜில் வச்சே மக்காவில் வச்சே இறந்துடுறாரு. அப்போ கவலைப்படலாம் செய்வார். எப்படி நம்ம இறந்துடக்கூடாது, இறந்துட்டோம்னா அந்த ஹிஜ்ரத்து நன்மை நமக்கு போயிடுமோ. ஏன்னா மக்காவிலேருந்து ஹிஜ்ரத்து பண்ணி மதீனாவுக்கு போயாச்சு. வந்து மக்காவில் மூத்தா போயிட்டா அந்த ஹிஜ்ரத்துடைய நன்மை நமக்கு கிடைக்காம போயிடுமோன்னு அவர் கவலைப்படுவார். அப்படி கவலைப்பட தேவையில்லை. ஹிஜ்ரத்து பண்ண அந்த செயலுக்குரிய கூலி கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு நிலையில் அவர் மூத்தா ஆயிடுவார். ஒரு மூத்தாயிரம் இந்த நல்லா இருக்கும்னு ஆசைப்படுவார். அவர் இறந்துடுவார். இறக்குற அந்த நேரத்தில் அவங்க மனைவி சுபையாண்டு அவங்க மனைவி இருக்கிறாங்க. அவங்க வந்து நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறாங்க. அவர் மூத்தா போகும்போது அவங்க வந்து கர்ப்பிணியாக இருக்கிறாங்க. கர்ப்பிணியாக இருந்தால் வந்து அவங்கள்ட்ட இதாக எவ்வளவு பிரசவிக்கிறது தான். 4 மாதம் 10 நாளுங்கிறது கிடையாது. 4 மாதம் 10 நாளுங்கிறது யாருக்குன்னு கேட்டால் கர்ப்பமாக இல்லாதவங்களுக்கு தான். கர்ப்பமாக ஆகிட்டாங்கன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு சொன்னால் புள்ள பெறுற வரைக்கும் அவங்க வேறு கல்யாணம் பண்ணக்கூடாது. அதான் இதானே வேறு கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறது தானே. வேறு திருமணம் செய்யக்கூடாத காலம் எவ்வளோ கொண்டு கேட்டால், கர்ப்பிணியாக இருந்தார்கள்னு சொன்னால் சில நேரத்தில் 6 மாதம் கூட அவங்க இதாக இருக்க வேண்டி வந்துடும். 4 மாதம் குழந்தையை சுமந்துருந்தாங்கன்னு வைங்க, அவங்க பிரசவிக்கிற வரைக்கும் 6 மாதம் வரைக்கும் அவங்களுக்கு இதான். இதானே என்ன கல்யாணம் பண்ணக்கூடாது. இதானே இவங்க சொல்கிற கட்டுப்பாடெலாம் கிடையாது. கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு பேர் தான் இதான். அலங்காரம் பண்ணிக்கிறக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது, அலங்காரம் பண்ணக்கூடாது. அப்போ இந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறாங்க. 9வது மாதமாக இருந்திருக்காங்கன்னு வைங்களேன். அவர் கணவர் இறந்து போகிறாரு, நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இறந்து கொஞ்சம் நாளில் குழந்தையை பெற்றுட்டாங்க.
குழந்தை பெற்ற உடனே என்ன செய்கிறாங்கன்னா அவங்களா மார்க்கத்தை அறிந்து கொண்ட வகையில் என்ன செய்கிறாங்கன்னா குழந்தை பெற்று இந்த இரத்த போக்கெலாம் நின்றும்ல, நிஃபாஸுங்கிறாங்கல்ல, உதிரப்போக்கு, பிரசவ தீட்டுங்கிறாங்கல்ல, அது நின்று போன பிறகு அவங்க தன்னை அலங்கரித்து கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இனிமேல் தான் நமக்கு இதான் ஒன்றும் இல்லை, நம்ம அலங்கரித்து இருந்தால் தானே ஒருத்தர் நம்மளை பார்த்து கல்யாணம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க தன்னுடைய அந்த இதாவுடைய காலம் முடிஞ்சிருச்சுன்னு நினைத்து அலங்காரம் பண்ணுறாங்க. அலங்காரம் பண்ணோன்னு ஒரு சஹாபி என்ன செய்கிறாருன்னா, அபு சனாபிலுங்கிற ஒரு ஆள் போய், நீ என்ன அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கிற, இதாண்டா 4 மாதம் 10 நாளாக்க, நீ என்ன இந்த இவ்வளோ சீக்கிரம் அலங்காரம் பண்ணுறேன்னு சொல்லி அவர் போய் அந்த பெண்கிட்ட போய் கண்டிக்கிறார். நீ வந்து அலங்காரம் பண்ணுவது வந்து 4 மாதம் 10 நாள் அல்லாஹ் சொல்கிறான். அல்ல 2 விஷயத்தை சொல்கிறான். அவர் ஒன்றை தெரிஞ்சு வச்சுருக்கிறார். 4 மாதம் 10 நாள்னு சொல்கிறான். உலாத்துல் அஹ்மாலி அங்கே எல்லாரும் ஹம்லஹுன்ன, கர்ப்பிணிகளுடைய இதான் அவங்க பிரசவிப்பது என்றும் அல்லாஹ் குரானில் சொல்கிறான். அதை விளங்காமல் அவர் ஒன்றை விளங்கி வச்சுருக்கிறார். அதை வச்சு என்ன செய்கிறாருன்னா, 4 மாதம் 10 நாள் இருக்க நீ அலங்காரம் பண்ணிட்டு தெரிகிற அப்படின்னு அவர் கண்டிக்கிறார். உடனே நம்ம ரசூல்லா காலத்தில் நடக்குது பாருங்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படி அவர் சொல்லவே கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட போய் கேளுன்னு தான் சொல்லணும். ரசூல்லா இருக்கும்போது ஃபத்வா கொடுக்கலாமா? அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கும்போது என்ன செய்கிறாருன்னா, இவர் போய் நுழைஞ்சிக்கிட்டு நீ அப்படி செய்யலான்னு போய் கேள்வி கேட்குறாரு, ஃபத்வா கொடுக்குறாரு. அப்போ இந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல்லாட்ட நேராக போயிடுறாங்க. அப்போ நீ செஞ்சது சார் தான், நீ அழகாக பண்ணி அலங்காரம் பண்ணிக்க, ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னாட்டா வந்து குழந்தை பெற்றவொன்னே இதான் முடிஞ்சு விட்டது அப்படின்னு சொல்லி நீ திருமணம் செய்கிற விரும்பினால் நீ அலங்காரம் பண்ணி கொள்ளலாம்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால், இதாவுடைய நேரத்தில் தான் அலங்காரத்துக்கு தடை இருக்குது. இதான் முடிஞ்சிருச்சுன்னா இப்போ அலங்காரமாக இருக்கலாம். அப்போ தான் 4 பேர் பார்த்து போய் சொல்லுவாங்க. அந்நிய ஆண்களுக்கு காட்ட தேவையில்லை. அலங்காரம் பண்ணுறதா இருந்தால் அவங்களுக்கு மகரமானது அந்த மாதிரி பெண்கள்லாம் பார்த்து என்ன செய்வாங்க, நல்ல பொண்ணு இருக்குது, நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு கேட்பாங்க. அலங்காரம் பொண்ணு பார்க்குறதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யக்கூடாது, அலங்காரம் பண்ணி தெரியக்கூடாது. நம்மளை பார்த்து கல்யாணம் பண்ணு அவங்கள பார்த்து பெண்கள் பார்த்து போய் சொல்லுவாங்க. அதனால் அந்த பெண்கள் இருக்கிற சபைக்குள்ளே அலங்காரமாக இருந்து கொள்வது, மகரமான ஆட்கள் மத்தியில் அலங்காரமாக இருந்து கொள்வது என்பது இதான் முடிஞ்சவனே ஆரம்பிச்சிடலான்னு சொல்லி இருக்குது. அப்போ அலங்காரத்தை தடுக்கலாமா? இதுக்கு அலங்காரம் போடுறேன், நகை நட்டு போடுறேன்னு கேட்க முடியுமா? ஆனால் சில பகுதியில் என்ன செய்கிறாங்கன்னா, கணவன் இறந்தான்னு சொன்னால் காலமெல்லாம் அவங்கள வந்து வெள்ளை ஆடை அணியண்டு ஆக்கிடுறாங்க. மறுமணத்தெல்லாம் மறுக்கிறாங்க. இஸ்லாம் சமுதாயத்தில் இருந்துக்கிட்ட சில கிராமங்கள் அப்படிலாம் இருக்குது. காலமெல்லாம் நீ இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. இதாவுடைய சட்டத்தையும் வந்து இடத்துல விலகி கொள்ளணும். இதான்ற பேரில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் ரசூல்லாவுடைய காலத்தில் உம்மு சலமா அவங்களுடைய கணவர் அபு சலமா இறந்துடுறாரு. இறந்த உடனே அவங்க ரசூல்லா வீட்டுக்கு போகிறாங்க. கணவர் இறந்துடுறாரு, உடனே ரசூல்லாவுடைய வீட்டுக்கு போய், அல்லாஹ்வுடைய தூதரே என் கணவர் இறந்துட்டாரு, நான் என்ன செய்யணும், என்னுடைய ஆறுதலுக்கு ஏதாவது நீங்கள் சொல்லித்தாங்க அப்படின்னோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவை கற்றுக் கொடுப்பாங்க. அப்போ ரசூல்லா என்ன கேட்கல, நீ என்ன இதாவில் இருக்கு, இங்கே இதுக்கு வந்த, வேறு வீட்டிலேருந்து வர்றாங்க, வேறு தெருவாக கூட இருக்கலாம், எங்கேருந்து வேறு கணவர் இறந்தவொன்னே தேடி வர்றாங்க, நீ எப்படி நீ வீட்டை விட்டு வெளியே வந்தேன்னு கேட்டாங்களா? அப்போ இதாங்கிறது வந்து வேறு கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறது மட்டும்தான் சட்டம். அலங்காரம் பண்ணக்கூடாது. அதாவது லிப்ஸ்டிக் போடுறது, நகை போடுறது, அந்த மாதிரியான ஒரு வண்ண டிசைன்களில் ஆடைகள் போடுறது, இதுதான் இந்த காலத்தில் தடுக்கப்பட்டிருக்கே தவிர, மற்றபடி கல்யாணம் பண்ணாமல் அவங்க வந்து வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போகலாம், வெளியே போகிறவங்க வெளியே போகலாம், பள்ளிவாசலுக்கு போகிறவங்க பள்ளிவாசலுக்கு போகலாம். அந்த அலங்காரமற்ற ஒரு நிலையில் இருந்து கொண்டார்களே ஆனால் அவங்க வந்து இதாவில் தான் இருக்கிறாங்க. இதாவில் இருக்கிறன்னா ரூமுக்குள்ளே இருக்குன்னு விளங்கி வச்சுட்டு இருக்கிறாங்க. இதானே என்னது, ஒரு இருட்டு அறைக்குள்ளே போய் உட்கார்றதுக்கு பேர் தான் இதான்னு வச்சுருக்கிறாங்க. ஆண்கள்கிட்ட கூட பேசக்கூடாதுங்கிறாங்க. எல்லா ஆண்கள்கிட்டையும் எப்படி இப்போ எல்லா காலத்திலும் எப்படி பேசுவாங்களோ அப்படி தான் சட்டம். இதாவுக்குன்னு ஸ்பெஷல் சட்டம் கிடையாது. இப்போ ஆண்களோட உள்ள விஷயத்துக்கு ஒழுங்கான முறையில் அவங்க ஆடை அணிந்திருந்தார்கள்னு சொன்னால் ஒரு ஆண்கிட்ட என்ன செய்யலாம், பேசலாம். அல்லாவே குர்ஆனில் இது அனுமதிக்கிறேன், அப்படி அனுமதிக்கிறான். நீங்கள் இதாவில் இருக்கிற பெண்கள்கிட்ட வந்து திருமணம் பண்ணிக்கொள்கிறேன் என்று பேசிடாதீங்க, வேறு பேச்சுக்களை பேசிக்கிறேங்கிறான். அந்த காலகட்டத்துக்குள்ளே அந்த இதாவில் இருக்கக்கூடிய 4 மாதம் 10 நாளைக்குள்ளே என்ன செய்கிறாங்க, லா ஜுனாஹ அலைக்கும் ஃபீமா அர்ரல் துமின் ஹித்பத்தின் நிசா, மனம் பேசுகிற ஒரு விஷயத்தை மாத்திரம் நீங்கள் பேசுகிறாதீங்க. மறைமுகமாக சாடமாடையாக அதை கூட பேசிக்கிறேங்கிறான். சாடமாடையாக பேசுகிறத என்ன, உன்னை மாதிரி ஒரு பெண்ணு கிடைச்சா கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படி பேசலாம். உன்னையே கல்யாணம் பண்ணுவேன்னு பேசக்கூடாது. அந்த 4 மாதம் 10 நாளைக்குள்ளே அதை கல்யாணத்தை தூண்டுற மாதிரி போயிடும். அப்போ கல்யாண ஆசையை தூண்டக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி எல்லாம் என்ன செய்கிறான்னா இப்படி பேசலாம்னா, அப்போ வந்து பேசுகிறதுக்கே தடை இருக்கிற மாதிரி பாக்கி வச்சுருக்கிறாங்க. இதாங்கிற பேரில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எந்த ஆணும் கூட அவங்கள பார்க்க முடியாது, பேச முடியாது, எந்த தேவைக்கும் பேச முடியாது. கர்ப்பிணி பெண்களை பார்க்க விட மாட்டாங்க. ஏன்னா வயிற்றில் உள்ள குழந்தை ஆம்பளையாக இருந்தால் இப்படி, வயிற்றில் இந்த குழந்தை ஆணாக இருக்குமா, அதனால் கர்ப்பிணி பெண்களையும் பார்த்துடக்கூடாது என்றெல்லாம் சட்டம் எழுதி வச்சுக்கிறாங்க. ஆணை பார்க்குறதுக்குன்னு இதாவுக்கு ஸ்பெஷல் சட்டம் இருக்குதா?
பெண்களுக்கு எப்பவும் உள்ள என்ன சட்டமோ அதுதான் இத்தா காலத்துலையும். இத்தாவுக்குள்ள கூடுதல் விஷயம் என்னன்னு கேட்டால் அவங்க வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது மட்டும்தான். ஆம்பளைன்னா ஒன்றா கல்யாணம் பண்ணிக்கிடலாம். பெண்களாக இருந்தால் அவங்க இன்னொருத்தன் கருவை சுமந்திருக்கும் பொழுது இப்படி கல்யாணம் பண்ணுறது, அல்ல சுமந்திருக்கிறார்களா இல்லையா என்று உறுதியாகாத ஒரு நிலையில் இப்படி கல்யாணம் பண்ணுறது, அதுக்கு தான் இந்த 4 மாதம் 10 நாள் கொடுக்கப்பட்டிருக்கே தவிர அது கொடுமைப்படுத்துகிற கொடுக்கப்பட்டது இல்லை, குடும்பப்படுத்துகிறாங்க. இருட்டு அறையில் போட்டுருவாங்க. அந்த மாதிரி வந்து இத்தாவிலேருந்து வெளியே வர்றது, இப்போ இத்தாவில் கொண்டு வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சடங்கு இருக்குது. அப்படிலாம் கிடையாது. அதனால் இந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, இதை முடிஞ்ச உடனே என்ன செய்கிறாங்க, அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குழந்தை பெற்று கொஞ்ச நாள் கூட 10-15 நாள் நிறைய மாத கர்ப்பிணிங்கிறாங்கல்ல, அவர் இறந்தவுடனே பிள்ளைய பெற்றுட்டாங்க. அப்போ இந்த பிரசவத்திட்டு ஒரு வாரம் 10 நாள் நின்று போயிடும். அதுக்கப்புறம் அவங்க அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்பதை நம்ம பார்க்குறோம். அதனால் அலங்காரம் என்பதற்கு மார்க்கத்தில் எந்த ஒரு தடையுமே கிடையாது. பொதுவாகவே என்ன செய்கிறாங்கன்னா, இத்தாவுடைய பெண்களுக்கு ரசூல்லா வந்து கண்டிஷன் போடுறாங்க. யார் வந்து இத்தாவில் இருக்கிறாங்களோ அந்த பெண்கள் இத்தாவில் இருக்கிறாங்கன்னா, கணவன் இறந்த நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ரசூல்லா என்ன செய்கிறாங்க, நீங்கள் சும்மா போடாதீங்க, அலங்காரம் பண்ணாதீங்க, வண்ண டிசைனான ஆடைகள் போடாதீங்கன்னு சொன்னால் மற்ற நேரத்தில் போடலான்னு அர்த்தம். அந்த நேரத்தில் போடாதீங்கன்னு சொல்லப்படுமையானால் அந்த பெண்கள் இதாங்கிற நிலையில் இல்லாமல் இருந்தார்களே ஆனால் போட்டுக்கொள்ளலாம்னு தான் அர்த்தம். இதை விளங்காமல் என்ன செய்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்த சமுதாயத்தை அப்படி தான் பண்ணுறாங்க. தௌஹீது வட்டத்தில் இப்படி செய்கிறாங்க. அவங்க குடும்பங்கள் இதாகிடுச்சின்னு சொன்னால் இதோட இருக்குங்க விமர்சனமாக பயப்படுறாங்க. எதுக்கு பயப்படுறாங்க, ஊர் உலகத்தில் ஏதாவது செய்வாங்க. புருஷன் செத்து போன பிறகு வெளியே போயிட்டு பள்ளிவாசலுக்கே தொழுவு வரலாம், கணவன் இறந்த பிறகு பள்ளிவாசலுக்கு தான் வரலாம். என்ன அலங்காரம் இல்லாமல் வரணும், அலங்காரம் இல்லாமல் தான் வெளியே எப்பவும் வருவாங்க. கல்யாணம் பண்ணாமல் இருக்கணும். கல்யாணம் பண்ணாமல் இருந்தார்கள் என்று சொன்னால் அவங்க இத்தாவில் தான் இருக்கிறார்கள். தனியாக போய் இத்தா இருக்கிறன்னு ஒன்றும் கிடையாது. இதுதான் ரசூல்லா காலத்து நடைமுறையாக இருந்துன்னு வைங்களேன். அப்போ அந்த இதில் இருந்தும் பெண்கள் வந்து அலங்கரித்து கொள்வதற்கு எந்த விதமான ஒரு தடையும் கிடையாது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து ஒரு ஆடையை கொடுக்குறாரு. அவர் வந்து அபு ஜஹமுன்னு அவருடைய பெயர். அவர் கொடுத்த ஒரு ஆடையை நல்ல அழகான டிசைனான ஆடையாக இருக்குது, நிறைய வேலைப்பாடு உள்ள ஒரு ஆடை. அதை ஒரு அன்பளிப்பாக அவர் கொடுக்குறாரு. அதை அணிந்து கொண்டு ரசூல்லா விரும்பி வாங்கி அதை அணிந்து கொண்டு தொழுகிறாங்க. தொழுது முடித்த உடனே வேகமாக வெறுப்பாக அதை கலட்டுறாங்க. அணிந்திருக்கிற அந்த ஆடையை வந்து வெறுப்போடு கலட்டுறாங்க. கலட்டி என்ன செய்கிறாங்கன்னா, இதை கொண்டு போய் அபூஜஹல்கிட்ட கொடுத்து விடுங்க, வேறு ஒரு வச்சுருப்பார், அதை வாங்கிட்டு வாங்க, 2 காட்டியிருப்பார் போல இருக்குது, இது வேணுமா இது வேணுமான்னு. ரசூல்லா வந்து அலங்காரமாக உள்ளது வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதை பார்த்தா அவங்களுக்கு இது நான் அணிந்தது வந்து என் தொழுகையில் கவனத்தை திருப்புது, நான் இதை போட்டுக்கிட்டு தொழுகும் பொழுது என்னுடைய கவனமெல்லாம் வேறு பக்கம் திருப்புறோம். அந்த டிசைன் வந்து பயங்கரமான டிசைனாக இருந்திருக்கு போல இருக்குது. தொழுகையில் வந்து நம்முடைய கவனத்தை திருப்பக்கூடியதாக இருக்கிறதுனால இதை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அபூஜஹல்கிட்ட வேறு ஒரு ட்ரெஸ் வச்சுருப்பார், அதை வாங்கிட்டு வாங்கன்ற சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு கேட்டால், அதில் வந்து டிசைனை பார்த்த உடனே ஃபைனாக அல்ஹத்னி ஆனிஃபா அன்சலாத்தி, என் தொழுகையை விட்டே என் கவனத்தை திருப்பிடுச்சு இந்த ஆடை. அப்போ அந்த ஆடை அலங்காரம் எப்படி அலங்காரமாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னால், நம்முடைய தொழுகையவே மறைக்கிற அளவுக்கு உள்ள அலங்காரமாக இருக்கக்கூடாது. நம்ம கண் அதிலே போய்கிட்டு இருக்கோம். தக்பீர் கட்டினதை பார்த்தோன்னா அதிலே தான் நம்ம கண்ணெல்லாம் போகணும். ஈர்க்கிற மாதிரி ரொம்ப ஓவரான ஒரு அலங்காரமாக இருந்தால் அது தொழுகை நேரத்தில் மட்டும் கூடாது, அலங்காரமே கூடாதுன்னு கிடையாது. தொழுகை நேரத்தில் மாத்திரம் தவிர்க்கணும் என்கிற ஒரு விஷயம் வந்து இந்த ஹதீஸில், இது எந்த ஹதீஸ்ன்னு கேட்டால் இது புகாரில் தான் வருகிறது, 373வது ஹதீஸில் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான அலங்காரம் பண்ணக்கூடிய நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ஆடை அணிஞ்சிருக்கிறாங்க. ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்றால், தொழுகும்போது அது வேணாங்கிறத சொல்லித்தர்றாங்க. என் தொழுகை இது கவனத்தை திருப்பி விட்டது, அது இல்லைனாலும் முதல் அணிஞ்சாங்க. அலங்காரமே தடையாக இருந்தால் எடுத்தடுப்புல வேணான்னு இருப்பாங்க. அவங்க அணிந்து கொண்டார்கள். அணிந்து கொண்டு ஒரு நாள் 2 நாள் கூட போட்டிருந்துருப்பாங்க. ஒரு நாள் தொழுகும்போது போட்டிருக்கும் பொழுது தான் அவங்க கவனம் பூரா அந்த ஆடையிலே போகுது. அதுலேயே அந்த ஆடையுடைய டிசைன் அப்படி இழுத்துக்கிட்டே போகிற மாதிரி ஆடைகளாக இருக்கும். அப்படி போனவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அது வெறுக்கிற முறையில் வெறுப்பை காட்டும் விதமாக கலட்டி கொண்டு போய் கொடுத்துட சொல்லிடுறாங்க. அது கவனத்தில் தொழுகும்போது இந்த ஆடை வந்து நம்முடைய கவனத்தை ஈர்க்குமான்னு பார்க்கணும். அது போக அந்த காலத்தில் நம்ம டிசைன் பண்ணப்பட்ட ஆடைங்கிறது 1-2 தான் இருக்கும். டிசைனுங்கிறது பெரிய சிரமமான வேலை, அது அதிகமான காஸ்ட்லியான ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதனால் யாரும் அணியாமல் 2 பேர் மட்டும் டிசைனாக போட்டிருந்தாங்கன்னு வைங்க, அப்போ கவனத்தை ஈர்க்கும். 50 பேர் டிசைனாக போட்டாங்கன்னா அது பழகி போச்சுன்னா கவனத்தை ஈர்க்காது. எவ்வளோ டிசைன் போட்டால் அவனை பார்த்து ரசிக்க மாட்டான், அவனுடைய கவனமே திரும்பாது. நம்ம எவ்வளோ டிசைன்கள் போடுறோமே நம்ம கவனம் ஏதாவது திரும்பவ செய்யுது. ஏன்னா எல்லோரும் மாதிரி போட்டிருக்கிறோம், 100கணக்கான பேர் போடுறோம். அப்போ நம்முடைய கவனத்தை திருப்பு தான் அவங்க முடிவு செஞ்சுக்கிறங்க. இந்த ஆடையை போட்டால் நம்முடைய தொழுகையிலிருந்து நம்முடைய கவனத்தை திருப்பும் என்றால் போடாதீங்க. அதெல்லாம் திருப்பாது, ஒன்றும் இல்லை, பழகி போயிடும்ல. சில விஷயங்கள் வந்து எப்போ திருப்பக்கூடியதாக இருக்கும்னா அரிதாக இருக்கும்போது தான் திருப்பக்கூடியதாக இருக்கும். எப்போதும் உள்ளதாக இருந்துச்சுனால திருப்பாது, நம்ம கவனம்லாம் திரும்பாது.
இப்படி தானே எல்லோரும் போடுறாங்க. அப்படி இருந்தால் அது கூட தடை கிடையாது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஒரு 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 ஹமீசத்துனா சட்டை மாதிரி ஒரு ஆடை வந்து கிடைக்கிறது. கிடைச்சவொன்னே அதில் என்ன இருக்குன்னா அதில் நிறைய டிசைன் போட்டிருக்காங்க. அந்த டிசைன் சும்மா டிசைன் போட்ட ஒரு ஆடை வந்து அன்பளிப்பாக வருது. உடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா உம்மு ஹாலிதுங்கிற ஒரு சிறுமியை அழைத்து, அவங்க அபிசீனியா வந்து ஹிஜ்ரத் பண்ணி வந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க, அந்த உம்மு ஹாலிதுங்கிற அந்த சிறுமிக்கு இதை அணிவிக்கிறாங்க. பலவிதமான டிசைன் போடப்பட்ட அந்த அலங்காரம் செய்யப்பட்ட அந்த ஆடையை அந்த உம்மு ஹாலிதுங்கிற சிறுமிக்கு அழைச்சிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த டிசைனை தடவை பார்க்குறாங்க. அந்த டிசைன் அவ்வளோ அற்புதமான டிசைனாக இருக்கிறது. அதை பார்த்துவிட்டு அதை அணிஞ்சிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அந்த சிறுமி வந்து அபிசீனியாவில் கொஞ்ச நாள் ஹிஜ்ரத் பண்ணி இருந்தாங்கல்ல, அதனால் இந்த அபிசீனிய பாஷை அந்த சிறுமிக்கு தெரியும். அந்த அபிசீனிய பாஷையில் என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சனாங்கிறாங்க. சனான்னா ஃபைன், நல்லா இருக்குது, அழகாக இருக்குங்க. அரபி வார்த்தை இல்லை, அரபி வார்த்தை அந்த சிறுமிக்கு விளங்குங்கிறதுனால. அப்போ அபிசீனியாவில் கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்திருக்கிறதுனால இந்த வார்த்தையை அதுக்கு புரியும்னு நினச்சி என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சனாங்கிறாங்க, சூப்பராக இருக்குங்கிறாங்க. அப்போ அந்த ஆடை வந்து அலங்காரமான ஒரு ஆடையை போட்டு விட்டு நல்லா இருக்குன்ற ரசூலுல்லாஹ் வர்ணிக்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம். அப்போ இந்த நாள் ஆடைக்கு அலங்காரம் பண்ணுவதற்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இஸ்லாத்தில் கிடையாது. தொழுகையை விட்டு கவனத்தை திருப்பினால் அப்படி திருப்பக்கூடியவர்கள் அந்த நேரத்தில் மாத்திரம் தவிர்த்துக்கணும், அவ்வளோதான். இது போக நம்ம அணிகிற செருப்பு இருக்கு இல்லையா, செருப்பில் கூட சில அதுக்குன்னு தனியான சட்டங்கள்லாம் இருக்கிறது. அது இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த வாரங்களை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இந்த தேர்தல் கமிஷன் வந்து வாக்காளர்களை வந்து மீண்டும் சரிபார்க்கக்கூடிய ஒரு நடவடிக்கை இறங்கியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சென்ற வாரம் அறிவித்திருந்தோம். அதில் வந்து நம்ம எப்படி அதுக்கு கடுமையான எதிர்ப்புகளை கொடுத்தோமோ அதே மாதிரி எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தல் கமிஷனுடைய இந்த நடவடிக்கை வந்து பீகார் மாதிரி விளையாட்டுங்க வச்சுக்கலாம் சரியாக வராதுங்கிற அளவுக்கு கடுமையான நிலைப்பாட்டை காட்டின பிறகு இப்போ தேர்தல் கமிஷன் வந்து ஓரளவுக்கு பணிந்து வந்து அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு அறிக்கை விட்டுருக்குறாங்க. அந்த வாக்காளர்கள் நீக்கிறது, அந்த அந்த கள்ளத்தன 13 ஆவணத்தை கொடுக்கணும்லாம் சொன்னாங்கல்ல பீகாரில் நீங்கள் வாக்காளரை சேர்றா இருந்தால் 13 ஆவணத்தை கொண்டே கொடுக்கணுமா, அப்போ தான் உங்களை சேர்ப்போன்னு சொல்லி தான் கொடுக்காதவங்களாம் நீக்கி விட்டாங்க. அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ இல்லை, அறிவிச்சிருக்கிறாங்க. நேற்று தேர்தல் கமிஷன் அதிகாரப்பூர்வமாக அவங்களுக்கு எந்த ஒரு ஆவணத்தையும் கொடுக்க வேண்டிய 13 ஆவணம் இல்லை, ஒரு ஆவணம் கூட தர வேண்டாம். உங்கள்கிட்ட வந்து என்ன செய்வாங்கன்னா நவம்பர் 4ஆம் தேதியில் இருந்து டிசம்பர் 4 வரைக்கும், ஒரு மாதம், நவம்பர் 4 இருந்து டிசம்பர் 4 வரைக்கும் வீடு வீடாக வந்து ஒரு ஃபார்ம் தருவாங்க. இந்த தேர்தல் கமிஷன் வந்து அதுக்குள்ளே ஃபார்ம் ஃபில் பண்ணியிருப்பாங்க, ஃபோட்டோவெலாம் ஒட்டி அந்த விவரங்கள்லாம் ஃபுல் பண்ணணும். அதில் நீங்கள் ஏற்கனவே ஒரு வாக்களிக்க ஒரு அட்டை தந்திருப்பான்ல, வாக்காளர் அட்டைன்னு ஒரு நம்பர் இருக்கும்ல, அந்த நம்பரை குறிப்பிடணும், வேறு ஒன்றும் குறிப்பிட தேவையில்லை. நீங்கள் ஏற்கனவே வாக்காளர் அட்டை உங்களுக்கு தந்திருப்பார்களே, ஆனால் அந்த நம்பரை குறிப்பிடணும். பாப்பா வெறும் அதெல்லாம் கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் கொடுத்து ஃபுல் பண்ணிடணும். அதில் உள்ள விஷயங்கள்லாம் சாதாரணமாக ஃபுல் பண்ணிடலாம். அந்த ஃபார்மை கொண்டாந்து தருவார்கள். ஒரு மாத காலத்துக்கு அந்த வேலை நடக்கும். நவம்பர் 4 வரைக்கும் என்ன செய்வாங்க, தருவாங்க. அந்த ஃபார்மை ஃபுல்லாக பண்ணிட்டு கொண்டே கொடுக்கணும். நம்ம அந்த ஃபார்மை வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் 5 வாக்காளர் இருந்தால் 5 ஃபார்ம் கேட்டு வாங்கிடணும். எல்லோரும் போயிருக்க மாட்டாங்க, வெளியே கடைக்கு போயிருப்பாங்க, வெளியூருக்கு போயிருப்பாங்க. உங்கள் வீட்டுக்கு தேடி வந்தார்கள்னு சொன்னால் அந்த ஃபார்முக்கு வரும்போது எத்தனை பேர் இருக்குன்னா உங்களுக்கு கொண்டு வாங்கிடக்கூடாது. நம்ம வீட்டில் 7 பேர் இருக்காங்க, 10 பேர் இருக்காங்கன்னா எத்தனை பேர் வாக்களிக்கிற நிலையில் இருக்கிறார்களோ அத்தனை ஃபார்மை வாங்கி என்ன செய்யணும்னா வரும் அங்கனுக்குள்ளே ஃபுல்லப் பண்ணி கொடுக்கறது இல்லை, ஃபார்மை தந்துட்டு போயிடுவாங்க. நீங்கள் இந்த ஃபார்மை ஃபுல்லப் பண்ணி கொண்டு போய் அந்த எந்த அலுவலகத்தில் கொடுக்க சொல்கிறாங்களோ அங்கே கொண்டே அதை கொடுத்துடணும். இது ஒரு விஷயம். அப்போ எதுவும் கொடுக்கணுமானா ஒன்றும் கொடுக்க வேண்டியதில்லை, ஆதார் அட்டையோ எதையுமே சேர்க்க வேண்டியதில்லை. ஃபார்மில் இந்த விவரத்தை ஃபுல்லப் பண்ணி கொடுத்துட வேண்டியதான். அடுத்து என்னென்னு செய்யணும்னா 2002க்கு பிறகு வாக்காளர் சேர்ந்தாங்கல்ல அவங்களுக்கு மட்டும் ஒரு புது கண்டிஷன். பல 2-3 தேர்தலில் வாக்களித்தவங்களுக்கு கிடையாது. 2002க்கு பிறகுன்னா ஒரு எலெக்ஷனில் வாக்களிச்சிருப்பான், அல்லது அப்போ தான் முதல்ல வாக்களிக்கிறவனாக இருப்பான். அந்த மாதிரியான ஆட்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் 2002க்கு பிறகு உள்ள வாக்காளர்கள் வந்து அவங்க வாக்களிச்சிருக்க மாட்டாங்க, பெரும்பாலும் புது வாக்காளராக இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன செய்யணும்னா வாக்காளர் என்ன குறிப்பிட முடியாது. இப்போ தானே வாக்காளர் அவங்க சேர போகிறாங்க. அவங்க என்ன செய்யணும்னு கேட்டால் அவங்க தகப்பனார் தாயாருடைய வாக்காளர் என்னன்னு குறிப்பிடணும். என் தந்தையின் வாக்காளர் என்ன வெளிநாட்டுக்கு வந்திருப்பானோ, புதுசாக சேர்ந்துருப்பானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை போக்குறதுக்காக இந்த தேவை தான் இது. இந்த கண்டிஷன் போட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன செய்யணும், புதிய இளைஞர்கள் வாக்காளர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அதில் வந்து ஃபுல்லப் பண்ண முடியாது. உங்களுடைய வாக்காளர் என்னன்னு கேட்பான்ல, எப்படி ஃபுல் பண்ணுவீங்க? இப்போ தானே உங்களுக்கு ஃபார்மே தர்றான். அப்போ நீங்கள் வாக்காளர் எதிர்க்கு அளிக்கலை, உங்களுக்கு என்ன சட்டம் உண்டு கேட்டால் அந்த மாதிரி இளைஞர்கள் முதல் வாக்காளர்னு வச்சுக்கிறீங்களேன், அவன் சொல்கிறது விளங்கலை என்று சொன்னால் முதல் வாக்காளர்களாக நீங்கள் வருவதாக இருந்தால்
வாக்காளர் என்னென்னு கேட்கும்போது என்ன செய்யுமா, நான் வாக்காளர் இல்லை, என் தகப்பனார் வாக்காளர், அவருடைய வாக்காளர் ஐடி இதுதான், அவங்க எங்கள் தாயாருடைய வாக்காளர் ஐடி எது இருக்கிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு அதில் கொடுத்துருப்பான் ஃபார்முலையை. அதை நீங்கள் ஃபுல்லப் பண்ணி கொடுக்கணும். இப்படி கொடுத்த பிறகு அப்போ டிசம்பர் 4 வரைக்கும் அது முடிஞ்சிடும். டிசம்பர் 9ஆம் தேதிக்கு வந்து என்ன செய்வான்னு கேட்டால் வரைவு வாக்காளர்னு வெளியிடுவான். வரைவு வாக்காளர்னால் ஃபைனல் இல்லை, திருத்தங்களுக்கு உட்பட்டது, மாற்றங்களுக்கு உரியதுன்னு அர்த்தம். வரைவு வாக்காளர்னு என்ன செய்வான், இணையதளத்தில் வெளியிட்டுருவான், இவங்கெல்லாம் வாக்காளர்னு சொல்லி. அன்றைக்கி தான் உங்களுக்கு வேலை இருக்குது. அதை நான் ஃபார்மை வாங்கி ஃபுல்லப் பண்ணி கொடுத்துருவீங்க. கொடுத்ததுக்கு பிறகு உங்களை வச்சுருக்கிறானா நீக்கிட்டானா உங்களுக்கு தெரியாது. அப்போ சேர்த்துருக்கானா நீக்கிட்டான்னு எப்போ தெரியும்னு கேட்டால் அந்த டிசம்பர் 9ஆம் தேதியில் இருந்து என்ன செய்யும், பிப்ரவரி 7ஆம் தேதி வரைக்கும், டிசம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் தான் இருக்கும். அதில் என்ன திருத்தங்களையும் நம்ம செய்யலாம், முறையிடலாம். என் பேர் இல்லை, இத்தனை வாக்காளர் நான் ஃபார்ம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே சரி பண்ணி தந்துடுவாங்க. அப்போ ஏன் இதெல்லாம் செய்கிறான்னு கேட்டால், தமிழகத்தில் வந்து பொதுவாக எதிர்க்கட்சிகள் ஆட்சி பண்ணுற மாநிலங்களில் அதிகாரிகள் வந்து ஒத்துழைக்க மாட்டாங்க தேர்தல் கமிஷனுக்கு. அவனுடைய தீமைக்கெல்லாம் துணை போக மாட்டாங்க. பிஜேபி ஆட்சியில் செய்வாங்க. ஏன்னா தேர்தல் கமிஷன் ஊழியர் இருக்காங்களா? இல்லை, நம்ம பள்ளிக்கூடத்து வாத்தியார் தான் பயன்படுத்துவாங்க. அவங்களுக்குன்னு தனியான ஊழியர்கள் கிடையாது. அப்போ அரசுக்கு கட்டுப்பட்ட ஊழியர்களாக இருக்கும் பொழுது இவனுடைய அயோக்கியத்தனத்துக்கு துணை போக மாட்டாங்க. அதுக்கு பயந்துட்டு தான் பின்வாங்கி இருக்கிறாங்க. அதெல்லாம் கேட்டோம்னா ஒத்துழைக்க மாட்டாங்க. சட்ட தீமைக்கு நாங்கள் துணை செய்ய மாட்டோம்னு பயந்து கொண்டு இப்போ இறங்கி வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி வர்றதுனால என்ன செய்யணும்னு கேட்டால், நீங்கள் அந்த பிப்ரவரி 7ஆம் தேதி வரைக்கும் திருத்தலாம். இறுதி வாக்காளர் பட்டியல் போட்டான்னு அப்புறம் பேச முடியாது. சட்டத்தில் அப்படி இருக்குது. உங்களை நீக்கிட்டால் நீங்கள் கண்டுக்கிறல, இதான் வாக்காளர் பட்டியல்னு இறுதி வாக்காளர் பட்டியல்னு சொல்லி பிப்ரவரியில் தான் போடுவான். அப்போ டிசம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் உள்ள அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் எந்த திருத்தத்தை செஞ்சாலும் ஏற்றுக்கிறணும். நம்ம போட்டு முறையிட்டம் ஆன்லைன்லேயும் திருத்தம் பண்ணலாம், நேரடியாக போயும் செய்யலாம். அப்படி திருத்தம் பண்ணிக்கிட்டு இல்லாமல் இருந்தால் நீங்கள் பார்க்குறீங்க வரைவு வாக்காளரில் உங்கள் பேர் இருக்கு, விட்டு போயிருங்க, அவ்வளோதான் வேலை. உங்கள் பேர் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம பேர் வந்துடும் நினச்சிக்கிறங்க. வரைவு வாக்காளரில் உங்கள் பேர் இல்லாமல் இருந்தால் அதை நீங்கள் முறையிட்டு சேர்த்துக்கிறலாம். மனித தவறுனாலையும் விடுபட்டுருக்கலாம், வேணும்னு பண்ணுவாங்க. அப்படி எதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் சரி பண்ணிடுவாங்க. பிப்ரவரியில் வெளியிட்டதுக்கு பிறகு அப்புறமேல என் பேர் இல்லை ஓம் பேர் இல்லைன்னு பேச முடியாது. அவ்வளோதான் சட்டம், அவ்வளோதான். உங்களுக்கு டைம் கொடுத்தாச்சு. நீங்கள் வாக்காளர் இல்லைன்னா இல்லை தான், அடுத்த தேர்தலுக்கு தான் பார்க்கணும். மறுபடியும் அந்த வாய்ப்பு தந்தால் தான் பார்க்கணும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும், டிசம்பர் 7க்கு டிசம்பர் 9க்கு பிறகு நீங்கள் 7க்கு பிறகு ஃபுல் கவனமாக நீங்கள் இருக்கணும். வெளியிட்டதுக்கு பிறகு உங்கள் கொஞ்சம் மெனக்கெட்டு உங்கள் பேர் இருக்கான்னு பார்த்து ஒரு நாளைக்கு பார்க்க போகிறீங்க. 30 நாளைக்கு பார்க்குறது கிடையாது. ஒரு நாளைக்கு பார்க்க சரி நம்ம பேர் இருக்குது முடிஞ்சிடுச்சு, அது நமக்கு வந்துடும், வாக்காளரில் சேர்த்துருவான்னு விளங்கிக்கிறணும். அது போக இந்த தளர்வுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருப்பதாக நிபுணர்கள் சொல்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்டால், வெளி மாநிலத்தவர்களை வந்து வாக்காளராக வந்து சேர்க்கக்கூடாதுன்னு பீகாரில் நிறைய பேர் நீக்கியிருக்கிறான். பீகாரில் வாக்காளர்கள்லாம் இவர் கர்நாடகத்துக்காரரு, இவர் தமிழ்நாட்டுக்காரன்னு நீக்கியிருக்கிறாங்க. அப்போ இந்த மாநிலத்துக்காரங்க தான் வாக்களிக்கணும்னு இருக்குல்ல. இப்போ தமிழகத்தில் 1 கோடி வாக்காளர்கள் வடநாட்டுக்காரங்க இருக்கிறாங்க. அதாவது வடநாட்டுக்காரங்க வந்து இங்கே தமிழர்களை ஆயிட்டாங்கன்னா அது கணக்கு வேறு. தமிழ் மாநிலத்தில் அவங்க அங்கே வசிக்கு வீடு வாசல் வாங்கி அல்லது குடும்பத்தோடு வந்துட்டாங்கன்னா அது கணக்கு வேறு. இவன் சம்பாதிக்க வந்திருக்கிறான், வருவான் போயிடுவான். அவனுடைய மாநிலம் வந்து பீகாராக தான் இருக்கும், அவனுடைய மாநிலம் வந்து ஊபியாக தான் இருக்கும். அந்த மாதிரி 1 கோடி வாக்காளர் இருக்கிறாங்க. அவங்கள நீக்கிடக்கூடாது என்பதற்கு தான் இந்த வேலை செஞ்சதாக இவ்வளோ இறங்கி வந்தது. காரணம் என்னென்னு கேட்டால், இது மாதிரி கெடுபிடி போட்டு அவங்கெல்லாம் இல்லாமல் போயிடுவாங்க. அந்த கெடுபிடியை இல்லாமல் ஆக்குனது எதுக்குன்னு கேட்டால், வட மாநிலத்தவர்கள் கோயம்புத்தூரில் திருப்பூர்லாம் பார்த்திங்கன்னா வட மாநிலம்தான். அதை வச்சு தான் பிஜேபியை கொஞ்சம் சில ஓட்டுகள்லாம் வாங்க முடிகிறது. அப்போ அதுக்கு தான் இதை செய்வதாக கருதுகிறாங்க. அதனால இன்னொரு கடமை, கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவர்களுக்கு கடமை என்ன இருக்குன்னு கேட்டால், ஆன்லைனில் போய் இந்த அந்த வட மாநிலத்தில் இருப்பாங்கள்ல அவங்களுடைய இதை வந்து வாக்காளர்களில் இருந்துச்சுன்னு சொன்னால் இவர் வந்து தமிழ்நாட்டுக்காரர் கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் புகார் கொடுக்கலாம். ஃபார்ம் 7 வாங்கியும் புகார் கொடுக்கலாம், ஆன்லைன்லேயும் புகார் கொடுக்கலாம். அந்த கட்சிக்காரங்க புகார் கொடுத்து அந்த மாதிரி வட மாநிலத்து ஆளுக்கு வாக்காளரில் சேர்த்துருந்தான்னு சொன்னால் அவன் நினைக்கிற ஆட்சியை கொண்டு வந்துடலாம். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவன் தான் வாக்களியாக தேர்ந்தெடுக்கானு, யார் ஆளணும் என்பதை விருந்தாளியை வர்றவன் இப்படி தேர்ந்தெடுப்பான். அவன் விருந்தாளியை பொழப்புக்கு வர்றாங்க, வேலை இருந்தால் இருப்பாங்க, வேலை இல்லாட்டி போயிடுவாங்க. அவர்கள் ஆட்சி தீர்மானிக்கிற அளவுக்கு வாக்காளர் கொடுக்கறது முறை கிடையாது. அப்போ எல்லா கட்சிகளுக்கும் என்ன கடமை இருக்குன்னு கேட்டால், இந்த வட மாநிலத்தவர்கள் வந்து இங்கே வட மாநிலத்தவர்கள் நிறைய பேருக்கு தங்கி இருக்கிறாங்க, அதை நம்ம செய்ய முடியாது. 2 தலைமுறையாக இருப்பான், 3 தலைமுறையாக இருப்பான், அந்த வெறி நமக்கு தேவையில்லை. அவங்க வந்துட்டால் நம்மளை சேர்ந்தவன் தான். ஆனால் வரப்போக இருக்கிறான், அவங்க கல்யாணத்தில் அங்கே போயிடுவான், பொண்டாட்டி பொண்ணு அங்கே இருப்பாங்க,
வேலைக்கு மட்டும் வருவான், லீவ் விட்டோன்னே தீபாவளிக்கு ஓடி போயிடுவான். அப்படி வரக்கூடியவன் வந்து வெளிநாட்டுக்கு சம்பாதிக்க போகிற மாதிரி, அப்போ அவன் மாநிலத்தை சேர்ந்தவனா கருதப்பட மாட்டான். அந்த மாதிரி ஆட்கள் வந்து வாக்காளர் ஆக்கப்பட்டு இருக்கிறாங்க. கடந்த தேர்தலில் அந்த மாதிரி ஆட்களுடைய வாக்குகள் நிறைய செலுத்தப்பட்டிருக்கிறது. அந்த 1 கோடி பேரையும் நம்ம நீக்கலை என்று சொன்னால் பெரிய பாதிப்பு ஏற்படும். அதுக்கு ஒவ்வொரு தங்களால் இயன்ற அளவுக்கு வடமாநிலத்து ஆளுக்கு சேர்ந்துருந்தாங்கன்னு சொன்னால் ஆன்லைனில் புகார் பண்ணி நீக்கலாம், அல்லது ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுத்து 7ஆம் நம்பர் படிவம் கொடுங்கன்னு வாங்கி அந்த விவரத்தை அறிவித்து நமக்கு கொடுத்தோம்னா நீக்கிடுவாங்க, விசாரித்து நீக்கிடுவாங்க. அது செய்கிற கடமையை நம்ம சேர்க்கறதுக்கு பாடுபடுவதை விட வாக்காளர் தகுதி இல்லாதவன் சேர்க்கப்பட்டால் விரும்பின ஆட்சியை கொண்டு வந்துடுவான். அது தமிழகத்தில் வர விடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதுலையும் யாருக்கு விவரம் இருக்குதோ அவங்க பாடுபடணும் என்று கேட்டு முடிக்கிற. அஸ்ஸலாமு அலைக்கும்.